இந்த எலெக்ஷனில் ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழ சின்னத்தில் வெற்றி பெறுவாரா? அப்புறம் ரெண்டாவது, 2026 எலெக்ஷனில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா? ஓகே, அரசியல் கேள்வி. ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவாரா? பொதுவாக ஒரு தனி மனுஷனுக்கான ஜாதகத்தை நம்ம சொல்கிறது கிடையாது. பொதுவான கேள்விகள் தான் நம்ம சொல்லுவோம். அரசியலை பற்றி பொதுவான விஷயங்களை தான் நம்ம சொல்கிறது உண்டு. தனி மனிதருக்கான இது அவங்கவுங்க காசு கொடுத்து பார்த்துக்கணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம், எண்ணம். மக்கள் இதெல்லாம் அவர் வெற்றி பெறாரு எதுக்காக கேட்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டாங்க. வெற்றி பெற்றால் என்ன பண்ண போகிறீங்க, வெற்றி பெறலைன்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆர்வம் அப்படின்னு தெரியல. சரி, அவர் மேலே உள்ள பற்றில் கேட்குறீங்களா, இல்லைன்னா அவர் எங்கே வெற்றி பெற்றுவாரோன்ற அச்சத்தில் கேட்குறீங்களா, அதுவும் எனக்கு தெரியல. ஓபிஎஸ் வெற்றி பெற்றுவாரோன்னு நீங்கள் இபிஎஸ் ஆளான்னு எனக்கு தெரியல, அல்லது ஓபிஎஸ் ஆளான்னு எனக்கு தெரியல. எதாவதுனாலும் ஜாதகம் இருந்து ஜாதகத்தை அனுப்பி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த 2 ஜாதகத்துக்கும் என்கிட்ட ஜாதகம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கணும். இன்டர்நெட்டில் ஜாதகங்கள்லாம் இருக்குது. நெட்டில் இருக்கிற ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொரு ஜோசியரும் ஒன்று சொல்கிறாங்க. இன்டர்நெட்டில் ஜாதகங்கள்லாம் இருக்குது. அந்த வகையில் இன்டர்நெட்டில் இருக்கிற ஜாதகத்தின் அடிப்படையில் ஓபிஎஸ் ஐயா ஓபிஎஸ்க்கு மீனராசின்னு இருக்கு. மீனராசி கிடையாது அவர். மீனராசிக்கு 7 ஆரம்பிச்சு இருந்தாலும் 2ஆம் இடத்துல குரு இருக்குது. கடந்த 1 வருஷமாக கடுமையாக வளர்ச்சி ஏற்படணுங்கிறது மீனராசிக்கான அமைப்பு, அல்லது மகிழ்ச்சி ஏற்படணுன்றது அமைப்பு. 2ஆம் இடத்துக்கு குரு இருந்ததுன்னா அந்த பலன். 7 இருந்தால் கூட சரி, 7 சரியாக வேலை செய்யாது மீனராசிக்கு. ஆனால் இவருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியாக முடிஞ்சது. அவர் மீனராசி கிடையாது. இதை நான் எப்போ ஆராய்ஞ்சு பார்த்தேன் அப்படின்னா, சசிகலா மீனராசி எனக்கு தெரியும். அந்த அம்மா இவருக்கும் அவங்களுக்கும் தர்ம யுத்தம் நடக்கும்போது இவர் நல்ல மோசம் இருந்தாங்க, அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. முரண்பாடான அமைப்பெல்லாம் ஏற்படும் போது ஆராய்ந்ததில் அவர் கும்பராசிங்கிறது தெரிய வந்தது. அவர் கும்பராசி. கும்பராசிக்கு தற்காலம் நாங்கள் கட்டம் கட்டியிருக்கிறோம், நல்ல நேரம் இல்லைன்னு. கும்பராசிக்கு தற்காலம் ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்குது. கட்டம் கட்டி வச்சிருக்கிறோம். எந்த ஒரு கும்பராசிக்கும் ஒரு நல்ல நேரம் கிடையாது. எப்போ வரைக்கும் கிடையாதுன்னா, போன வருஷம், இந்த வருஷம், அடுத்த வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நல்லது கிடையாது. ஸோ இன்னுமே 1 வருடங்கள் இருக்கிறது. இந்த 1 வருடத்தில் அவர் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நேரங்காலத்து தான் மட்டும் சொல்லுவேன். அவர் ஜெயிப்பாரா தோப்பாரான்றது நான் சொல்லலை, நீங்களாக புரிஞ்சுக்கங்க. மழை காலத்தில் மழை பெய்யும், வெயில் காலத்தில் வெயில் அடிக்குங்கிறது தான் இயல்பு. கட்டம் கட்டி வச்சிருக்கிற வருட கிரகங்களான ராகு, கேது, சனி, குரு, இந்த 4 கிரகங்கள் வருட கிரகங்கள். இது 4ம் 0 விழுந்துருச்சுன்னா கஷ்டமான வாழ்க்கைன்னு அர்த்தம். அந்த நேரம் ரொம்ப வாழ்க்கையிலே ரொம்ப மோசமான நேரமாக இருக்கும்னு அர்த்தம். யார் ஒருத்தருக்கு இந்த 4 கிரகமும் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்குது அல்லது பாதகமான சூழ்நிலையில் இருக்குதோ அப்போ பாதிக்கும். 3ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன நடக்கும்னு மகான்கள் உதாரணம் கொடுக்குறாங்க. கெடுதி மிக உண்டாம், ஆபத்தும் சூழ்ச்சியும் சூழுமாம். துரியோதனன் மாண்டதே 3ஆம் இடத்துல குரு இருந்த காலம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ம சனி, சனியாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, ஜென்மத்தில் இருந்ததுன்னா வனவாசம் தான் ஆகும். போகக்கூடாத இடங்கள், ஹாஸ்பிட்டலு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் போன்ற இடங்களுக்கெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும்.
தனித்து விடப்படுவார்கள், பரதேசம் போக வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், அவரோட வாக்குக்கு எங்குமே மரியாதை இருக்கார். 8ஆம் இடத்துல கேது இருக்கார். வாதம் வம்பு வழக்குகள் என்று கேது தேவே கேண்மையாக ரட்சின்னு நம்ம வேண்டுவோம். ஆனால் அந்த கேது அஷ்டமத்தில் போயிட்டனால ஒரு வாதம் வம்புலையும் வழக்குலையும் ஜெயிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். ஆக இந்த 4 கிரகமும் சாதகமற்ற சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால ஜாதகம் அவருக்கு நேரங்காலம், அவருக்கு தற்காலம் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்குதுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். அப்போனா அவர் தோற்றுருவாருன்னு சொல்ல சூசகமாக சொல்கிறீங்களா அப்படின்னா, விதியை மாற்றும் வல்லமை மனிதனுக்கு உண்டு. தெய்வத்துக்கு உண்டு. அதிசயத்தை ஆண்டவன் தான் நிகழ்த்த முடியும். அவர் அந்த ஆண்டவனோட அருளை எப்படிலாம் பெற்றிருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. மக்களோட தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அர்த்தம். மக்கள் ஒருவேளை அவருக்கு சாதகமான தீர்ப்பு கொடுத்துருந்தா அவர் ஆண்டவனோட அருளை பெற்றுட்டாருன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஜாதக ரீதியாக ராசி ரீதியாக அவருக்கு இப்போ நேரம் சரியில்லை, ரொம்ப மோசமான நேரங்கிறது அவர் கதையை சொல்லி முடிச்சிடும். அடுத்த கேள்வி என்ன வந்தது? ஸ்டாலின் முதல்வர் ஆவாரான்? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின், ஓகே. உதயநிதி முதல்வர் ஆவாரான்? அதை கேட்ட மாதிரியே தான் இதையும் கேட்குறேன். எங்கே ஆயிட போகிறாருன்னு நினைக்கிறீங்களா, அல்லது ஆகக்கூடாதுன்னு கேட்குறீங்களா? எது உங்களோட நல்ல எண்ணம், எது உங்களோட கெட்ட எண்ணம் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனாலும் பதில் சொல்லணும். ஏன் சொல்ல போகிறோம் தெரியுங்களா? எங்கள் வீடியோ ஓடணும், அதனால் சொல்கிறோம். இதிலெல்லாம் நமக்கு ஆர்வம் கிடையாது, இருந்தாலும் கேட்கறதுனால சொல்கிறோம். இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் டேட் ஆஃப் பர்த்தில் நிறைய பேர்லாம் அங்கங்கே போடுவாங்களே, அதெல்லாம் தப்பாக இருக்குங்க. நல்ல காலம் இவரோடது நெட்டில் நான் ஒரு வாட்டி டவுன்லோடே பண்ணியிருக்கிறேன். இவரோட டேட் ஆஃப் பர்த்தை, பர்த் சர்டிஃபிகேட் 27 நவம்பர் 1977 நினைக்கிறேன். அன்றைக்கி 2 ராசி இருக்குது. சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ரிஷப ராசியும் 4 மணிக்கு மேலே மிதுன ராசியும் இருக்குது. இப்போ இவர் 4 மணிக்கு உள்ளே பிறந்தாரா அப்புறம் பிறந்தாரான்னு நமக்கு தெரியாது. சரி, நெட்டில் ஏதாவது ஜாதகம் போட்டிருக்காங்களான்னு பார்த்தா ஒருத்தர் 3:30 மணிக்கு பிறந்ததா போட்டு மேச லக்னம்னு கணிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னொருத்தர் 12 மணிக்கு பிறந்ததா சொல்லி கும்ப லக்னம்னு கணிச்சு வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு லக்னம் போட்டு கணிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி லக்னங்கள்லாம் இப்படி மாறி மாறி இருந்தால் நம்ம எப்படி சொல்கிறது? அதனால் நேரம் தெரியல அப்படின்றது. நேரம் தான். ஒரு நாளைக்கு 12 லக்னம் இருக்குது. 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம், 12 லக்னம் வரும். அந்த நேரத்தை தெரிஞ்சால் தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரி, எப்படியும் கடந்த கால சில அனுபவங்களெல்லாம் வச்சு பார்ப்போம். அவர் 21 ஜெயிச்சார், 22 மந்திரி ஆனார், 23 முதல்வர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி நடக்காமல் போனது. இப்போ 23 பின்பகுதி அல்லது இப்போ ஜனவரி வரைக்கும் அல்லது இந்த டைம் 24 பிகினிங்லலாம் இந்தியா முழுக்க அவருக்கு கேஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணங்களை நம்ம ஆராயலாம். இதை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு தெய்வ பக்தி நிறைய இருக்குது. துர்காவதி அம்மையாருக்கு தெய்வ பக்தி நிறைய இருக்குது. ரிஷபராசியாக இருக்கிற காரணத்தினால ஊங்கிற எழுத்தில் பேர் வச்சிருக்கிறாங்க. ஊவில் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்களோட மாமனார் திரு கருணாநிதி அவர்கள் உதயநிதினு பேர் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பேர் ராசிக்கும் பொருந்துது. அதனால் மிதுனமாக இருக்காது, ரிஷபந்தான் அப்படிங்கிறது தெளிவாயிடுது. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன இருக்குது, இந்த வருட கிரகங்கள் 4 கிரகத்தில் ரிஷபத்துக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 10லே சனி இருக்கார்.
இதில் 11 இருக்க ராகுவை தவிர மற்றதெல்லாம் சரியில்லை. அதனால் என்னை போல் நடந்துட்டு இருக்க மாதிரி நினைக்கலாம், சுகபோகமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கலாம் ராகு பகவான் இருக்கிறதுனால. ஆனால் அப்படி கிடையாது. 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் நன்மையை செய்ய மாட்டார். ராவணனே 12ஆம் இடத்துல இருக்க குரு இருக்கும்போது தான், விரயத்தில் குரு இருக்கும்போது தான் ராவணனே இறந்தான். அந்த மாதிரி ஒரு இது ரொம்ப ஆபத்து இருக்கும், விரயங்கள் இருக்கும், இதெல்லாம் உண்டு. கால விரயம், தன விரயம், பொருள் விரயம், ஏகப்பட்ட அலைச்சல் இதெல்லாம் ஏற்படும் அர்த்தம். இது இந்த மே மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்கலாம். ஆக அவங்களோட தசாபுத்தி கோச்சாரம் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இதோடு சேர்ந்து எதிரி யாருன்னு பார்க்கணும். 2026 தான் எலெக்ஷன் வரும், அதுக்கு முன்கூட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்படி வாய்ப்பு இல்லாத நேரத்தில் இப்பயே ஆகிடுவாரா அப்படின்னாக்கா, வேற ஒரு அசம்பாவிதம் நடந்தால் மட்டும்தான் ஆக முடியும். அவங்க அப்பாவுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் தானே ஆக முடியும். அதனால் அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போது அடுத்த எலெக்ஷன் 26 யார் இருப்பாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 26 சிஎம்மா வர்றதுக்கு அண்ணாமலைக்கு தான் சொல்லிட்டு நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். அன்றைக்கி செம்மையாக திட்டினானுங்க, நான் அண்ணாமலைன்னா யாருன்னே தெரியாமல் இப்படி போடுறியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது சொன்னாங்க. அண்ணாமலை தான் 26 வரும் நான் போடும்போது அதெல்லாம் திட்டினாங்க. பல கிரகம் உச்சம் கொண்ட ஒரு ஆளாக இருக்கிறதுனால சராசரி மனுஷனுக்கெல்லாம் அப்படி இருக்காதுங்கிறதுனால அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி பார்த்து சொல்லியிருக்கோம். ஸோ போட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக்காக வரணும், இல்லைன்னா பேரலாக வரும். உதாரணத்துக்கு எம்ஜிஆர் சினிமாவில் பார்ப்போம். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய், இப்படி நேருக்கு நேரான இருக்கிறவங்களை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். முதல் கட்ட தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஜிஆர், கலைஞரும் ஒரே இடத்துல இருக்கும்போது வேறு மாதிரியான அமைப்பு இருந்தது. கலைஞர் இருந்தார். கலைஞரை விட்டு எம்ஜிஆர் எதிர்க்க வரும்போது எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கலைஞர் வர முடியல. என்னன்னா அந்த ஜாதக பலம், கலைஞரை விட ஜாதக பலம் பலமாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மாவும் ஜானகி அம்மாவும் சண்டை போட்டுக்கின காலத்தில் கேப்பில் வந்துட்டார், திமுக ஆட்சி வந்தது. ஒவ்வொரு முறையும் அண்ணாதுரை மட்டும்தான் எலெக்ஷனில் ஜெயிச்சு, அதுவும் எம்எல்ஏ ஜெயிச்சு இல்லை, வந்துட்டு அப்புறம் தான் நின்னார். அவரு தான் டிஎம்கே ஜெயிக்க வச்சு ஆட்சிக்கு வர வச்சார். அவருக்கு அப்புறமா கலைஞர் பல முறை ஜெயிச்சு வந்தது, ஸ்டாலின் இப்போ போன முறை ஜெயிச்சு வந்தது எதிரிகள் பலவீனப்பட்டோ அல்லது பிளவுப்பட்டோ இருக்கிற காரணத்தினால தான் வந்தது. இது ஜாதக பலம், அந்த குடும்பத்தோட ஜாதக பலமாக வச்சுக்கலாம். கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்க ஜாதக பலங்கிறது என்னென்னா 2ஆம் கட்ட ஜாதக பலம்தான், முதல் கட்ட பலம் இல்லை. அது மாதிரி ஸ்டாலினோட ஜாதக பலங்கிறது 2ஆம் கட்டத்தை சேர்ந்ததாக தான் இருக்க ஒழிய அண்ணாமலைக்கு ஈக்குவலாவோ இல்லை அண்ணாமலையோட வசந்ததாவோ ஜாதகம் இல்லை. இப்போ அஷ்டம சனியில் அல்லல் போட்டு கொண்டு இருக்கிற அண்ணாமலை ஜாதகத்தெல்லாம் தோக்கடிக்கிற அளவுக்கு அவர் வெற்றி பெற்றுக்கிட்டு தான் வந்திருக்கார், புகழ் பெற்றுக்கிட்டு தான் வந்திருக்கார். இந்தியா முழுக்க அவரோட புகழ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மோடி தோலில் தட்டி கொடுக்குறாரு பப்ளிக் மீட்டிங்கில், அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார். அஷ்டம சனி இருக்குது. அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல குரு இருக்குது. இப்போ மே மாதம் 4ஆம் தேதி குரு இடம் மாறும், 11ஆம் இடத்துக்கு வரும். ஜூன் 4ஆம் தேதி அவர் மத்திய மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அது ஒரு 2 வருஷம் மட்டுமே அவர் இருப்பார். திரும்ப 2020 தேர்தலில் சிஎம் ஆவார். அப்படின்னும் போது அந்த நேரத்தில் 2 தலைகள் தான் இருக்கும். இந்த 2 தலையில் எந்த தலை பெரிய தலைன்னு பார்த்தா அண்ணாமலை தான். அதனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு 26 முதல்வர் ஆகிற வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேரண்டியாக சொல்லலாம். சரி, இப்போ ஏதோ கெட்ட நேரம்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்களே, என்னன்னா கடுமையான கெட்ட நேரம் தான். இந்த 4 கிரகங்கள் சரியில்லாத சூழ்நிலையில் கேது பகவான் அதெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ஜென்மத்துக்கு வரும்போது
இவருக்கு சிறை யோகம் கூட ஏற்படும், சிறைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை கூட ஏற்படும். ஆக இந்த 30 நாள் ஒன்றா வெளியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறமா சிறைப்படவும் வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு இப்போ கெட்ட நேரம் அது அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இது ராசி பலன் எனக்கு தெளிவாக தெரியுங்கிறதுனால, அவர் என்ன ராசிங்கிறதுனால, ஜாதக பலன் இல்லை ராசி பலன், ராசியை வச்சு இப்போ என்ன தசாபுத்திலாம் நடக்குதுங்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம். சாதகமற்ற சூழ்நிலையில் தான் அவருக்கு இருக்குது. ஆக அவருக்கு சாதகமான சூழ்நிலையில் நல்லது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அக்கறையோடு கேட்டிங்களா அல்லது எதிரணியிலேருந்து கேட்டிங்களான்னு நமக்கு தெரியாது. கேட்டதுக்கான பதில் இதுதான். நன்றி, வணக்கம்.